அதையும் கடலை பருப்புல தானே செய்வாங்க. நானும் மண்டைய போட்டு உடைச்சு யோசிச்சு பாக்குறேன். ஊர் வர புதுக்கோட்டைன்னு சொன்னாரு. அப்போ சாம்பார் கொடுங்க. கொண்டு வாங்க. கண்டிப்பா அந்த ஸ்வீட் தான். ஐயோ, வா 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 வா. ஓகே, என்ன இனியா இந்த வெயில்ல சாப்பிடுறியா? இல்லம்மா வேண்டாம். நான் இல்ல, நான் வரும்போதே சாப்பிட்டுதாம்மா வந்தேன். இனியா குட்டி, கொஞ்சமா சாப்பிடுங்க இனியா பாப்பா. இல்ல வேண்டாம் ஆண்டி. அந்த இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வருங்க. சரிங்க. ஏய் இனியா. ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அக்கா என்னாச்சுக்கா? திடீர்னு பார்த்தா அழறா. அம்மா, உன்னை பத்தி யோசிச்சாலே எனக்கு. ஓ, அந்த பழைய ரெஸ்டாரண்ட் நானே யோசிக்கிறத விட்டுட்டேன். நீ ஏன் அத பத்தி ஒரு குறிப்பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். எழிலு சந்தோஷமா வெளிநாட்டுக்கு படம் ஷூட் நல்லா செட்டில் ஆயிட்டான். சந்தோஷமா இருக்கும். நீ என்னாலியா இரு. ஜூஸ் போட்டு தரவா? நான் சாப்பிட்டுதாம்மா வந்தேன். கொஞ்சமா நான் எடுத்துட்டு வரேன், நீ சாப்பிடு. இனியா பாப்பா, உங்களுக்கு கல்யாணம் அம்மா, வீட்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல? கிளம்புறதா? ஏய் இல்லம்மா, வாசம் வரைக்கும் அப்படியே வந்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டாடி. நோ uncle. how was your day? all well? என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, நானும் அங்க இருந்தேன். சரி சரி சம்பந்தி, நான் வரேங்க. என்ன வந்தலா இருக்கு? அப்ப ஒரு காஃபியாவது சாப்பிடலாமே. ஓகே. மாப்ள வரேன். போயிட்டு வாங்க. சாப்பிட்டேன். சரிங்க ஆண்டி. வீட்டு கையில ஹோட்டல் கார். இதன் உண்மையை சொல்ல, நீ உன் அம்மாவை தான் பார்க்க போனியா? ஆமா, ஹோட்டலுக்கு வர யார பார்க்க போவாங்க? அவன் அங்கதானே வருவான். பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷ். அம்மாவோட ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துருக்கான். நீ அவனை பார்க்க போற. நல்ல குடும்பம் உங்களுக்கு. கொஞ்சம் பேசணும். ஏன் மேல இவ்ளோ கிட்டயும் அங்கிள் கிட்டயும் இத பத்தி பேசிருக்கீங்க? நான் எந்த தப்புமே பண்ணல. ஏதாச்சும் பேசுங்க. நீ பேசணும்னு சொன்னீங்க. இனியம்மா. ஹாய் டாடி. என்னடா ப்ராப்ளம்? நீங்க எங்க இருக்கீங்க டாடி? நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? ஏய் இல்ல இல்ல இல்ல, வண்டி இப்பதான். எப்போ? எப்போனாலும் ஓகே தான். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். பேசு, என்ன பேசணும்? அதுவும் இல்லாம இங்க வச்சு என்னால எதுவும் இல்லாமே. ஏ குரல் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமா? ஓகே டாடி, மார்னிங் மீட் பண்ணலாம். பை டாடி, குட் நைட். குட் நைட். இருக்கட்டும் சம்பந்தி, இனியா எங்க? கூப்பிட முடியுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இனியா எதுவும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அது வீட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி இனியாவை பார்க்கணும்னு ரொம்ப. நீங்க வந்த நேரத்துக்கு அவங்களை இங்க கூட்டிட்டு போட்டு ரொம்ப கிட்டக்க இல்லையா? அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. காலையிலேயே அவ்வளோ கெஸ்ட்டை கூட்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண. சம்பந்தி கூட்டு போலாம்ல? ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. சரிங்க டாடி, வரேன் அங்கிள். போயிட்டு வா. அப்புறம் எப்படி போக முடியும்? அதுவும் சரிதான். நீங்க உங்க கூட அனுப்ப பாக்குறீங்க?
சும்மா ஒரு ஃபார் நீ அவசரமா ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும்னு சொன்னேன்ல, நினைச்சுக்கிட்டு சும்மா ஒரு சின்ன பொய் சொன்னேன். வேலை சரி, வா போலாமா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். பயந்து மனசு கேட்கவே இல்லை, நைட்ல தூங்கவே இல்லடா. அப்படியே பேசலாமா? எனக்கு உங்ககிட்ட பேசணும் டாடி. அங்க எல்லாரும் இருப்பாங்க. பேச போற விஷயம் கொஞ்சம் இப்படி ஓரமா நிப்பாட்டுறீங்களா? என்னாச்சு? என்னென்னமோ பேசுற, ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? ஒண்ணுதான்டா கேக்குறேன். உனக்கும் மாப்பிளைக்கும் வச்சுங்க. நீங்க பண்ணல அப்புறமும் ஏன் டாடி? அந்த நேரத்துல நல்ல வரன் வந்துச்சு. இல்ல டாடி, நல்லாவே இல்ல. உங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பத்தி அங்க ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் இருக்கு? முதல்ல அம்மா கிட்ட எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல டாடி. இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க எனக்கு பண்ணி வச்சிருக்கவே கூடாது டாடி. ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னம்மா ஆச்சு? விஷயத்தை கொஞ்சம் தெளிச்சு. விஷயம் நிதிஷ்க்கு தெரிஞ்சிருச்சு டாடி. நானும் நடந்ததெல்லாம் சொன்னேன். எதுல ஒரு பொய்யான வாழ்க்கையில வாழ முடியாது டாடி. மாறிட்டாரு. நிஜமாவே எனக்கும் ஆகாஷ்க்கும் எதுவுமே இல்ல. இருந்தா உனக்கு என்னடி? இனிமே நீ அவகிட்ட பேசவே இல்லையா? டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? சரி, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்க. இதோட முடியல. அதுக்கப்புறம் அம்மாவை பாக்குறதுக்கு நான் ஹோட்டலுக்கு போனேன். அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கிறாங்க. ஆன்ட்டி என்கிட்ட பேசுறது கூட நைட்டு வேற ரூம்ல தான் தூங்குறாரு. எதுவுமே எனக்கு தெரியல டாடி. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சோம். உனக்கு இந்த மாதிரிலாம் கரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு எனக்கு தோணுது. உன்னை டிவில பார்த்து புடிச்சு போய் தான் நம்ம அங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேலையும் இல்லாம டாடி. இல்ல டாடி, நான் பார்த்தேன். சாரிடா, சாரி. பொண்ணு கல்யாண விஷயத்துல ஏன் என்ன சொன்னான்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? ஹோட்டலுக்கு கார் போல் இருக்கு. வீட்டுக்கு அது மட்டும் இல்லாம அது போய் சம்பந்திக்கிட்ட இனியா கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்களா? जनजातीय आंदोलन क्या होता है? भारत के राष्ट्रीय आंदोलन में जनजातीय आंदोलन की महत्वपूर्ण भूमिका रही है। 19वीं शताब्दी की तरह 20वीं शताब्दी में भी भारत के अनेक भागों में आदिवासी विद्रोह एक अस्थायी तत्व बने रहे हैं। ये विद्रोह भारत के विभिन्न हिस्सों में हुए, जैसे दक्षिण भारत के गोदावरी पहाड़ियों के पुराने रंपा प्रदेश में भी अशांति थी, जहां 1916 ईस्वी में विद्रोह हुआ। इससे 1922 से 24 में अलमूरी सीताराम राजू के नेतृत्व में होने वाले बड़े विद्रोह की भूमिका का कार्य किए। साहूकारों द्वारा शोषण, झूम खेती और जवाने से चले आ रहे चराई संबंधी अधिकारों पर रोक लगाने वाले वन विभाग के खिलाफ आदिवासियों ने श्री राजू के नेतृत्व में छापामार युद्ध छेड़ रखा था। इस विद्रोह को दबाने के लिए मद्रास सरकार को काफी धन एवं सैन्य शक्ति खर्च करनी पड़ी। अंततः 6 मई 1924 को राजू गिरफ्तार कर लिए गए और उन्हें गोली मार दी गई।
सितंबर 1924 में विद्रोह का दमन कर दिया गया। उड़ीसा की सामंतवादी रियासत दसपला में अक्टूबर 1914 में खोड़ विद्रोह हुआ। यह उत्तराधिकार विवाद से आरंभ हुआ, परंतु शीघ्र ही इसने अलग रूप धारण कर लिया। अंग्रेजों को यह भय था कि खोंड विद्रोह का विस्तार पूर्वी घाट समूह की दुर्गम पर्वत श्रृंखलाओं कालाहांडी और बस्तर तक फैल जाएगा। अतएव अंग्रेजों ने इस विद्रोह का दमन शीघ्रता से करने का प्रयास किया। खोड़ों के गांवों को जलाकर नष्ट किया जाने लगे। इस विद्रोह ने अंग्रेजों और आदिवासियों के मध्य एक युद्ध का माहौल बना दिया, जिसके अफवाह ने छोटा नागपुर क्षेत्र से उराव के बीच भी वैसा ही विद्रोह भड़का दिया। परंतु यह आंदोलन अहिंसक था, जो 1914 से 1920 ईस्वी तक चला। इसका नेता जत्रा भगत था। इस आंदोलन में सामाजिक एवं शैक्षणिक सुधार पर विशेष बल दिया गया, जिसमें 2100 राद पर बल तथा मांस मंदिरा और आदिवासी नृत्यों से दूर रहने की बात की गई। 1920 की गांधीवादी असहयोग आंदोलन का यह आंदोलन एक अभिन्न हिस्सा बन गया। इधर कांग्रेस के नेतृत्व में राष्ट्रवादी आंदोलन का भी काफी अच्छा प्रभाव जनजातीय पर पड़ा रहा था, जिससे वे राष्ट्रीय आंदोलन में शामिल होते जा रहे थे। 1917 में मयूरभंज में संस्थालों ने एवं मणिपुर में थोड़ई कुकियों ने विद्रोह कर दिया। 2 वर्षों तक छापामार युद्ध चलता रहा। इसमें प्रोथांग प्रथा, जिसमें बिना मजदूरी के अधिकांश के सामान उठाने के लिए आदिवासी को बाध्य किया जाता था, तथा सरकार द्वारा झूम की खेती पर प्रतिबंध लगाए जाने की कुछ शिकायतें भी प्रमुख कारक शीघ्र हुई। उन्नीस 1930 ईस्वी के सभी नए अवज्ञा आंदोलन के दौरान पश्चिम तौर सीमा प्रांत के जनजातियों में तीव्र राष्ट्रवादी भावना देखी गई। इसी प्रकार भारत छोड़ो आंदोलन के दौरान दक्षिणी बिहार में आदिवासियों के बीच जबरदस्त राष्ट्रीय चेतना उभरी। भारतीय राष्ट्रीय आंदोलन की शुरुआत 19वीं शताब्दी के अंतिम चरण में भारतीय राष्ट्रीय कांग्रेस की स्थापना माना जाता है। यह संस्था भारत की पहली अखिल भारतीय राजनीतिक संस्था थी। इसकी स्थापना के बाद से ही भारतीय राष्ट्रीय आंदोलन को नई दिशा एवं गति मिली। हालांकि यह कोई अप्रत्याशित घटना नहीं थी। इसके पूर्व भारत में आधारभूत संरचनाओं के विकास, आधुनिक शिक्षा पद्धति के प्रसार, समाचार पत्रों के विकास, धार्मिक सुधार आंदोलन, मध्य वर्गीय बुद्धिजीवों के उत्थान एवं यूरोप में चलने वाले राष्ट्रीय आंदोलन ने भारतीय में राष्ट्रीय चेतना जागृत करने में महत्वपूर्ण भूमिका निभाई थी।
इसी परिप्रेक्ष्य में भारत में क्षेत्रीय स्तर पर कई संगठन भी स्थापित हो चुके थे। कालांतर में भारतीय राष्ट्रीय आंदोलन क्षेत्रीय स्तरों पर प्रतिदिन बढ़ता गया। प्रारंभ में ये आंदोलन शिक्षित मध्यम वर्ग तक रहा, परंतु आगे चलकर अनेक भारतीय वर्गों की सहानुभूति इससे प्राप्त होने लगी। इसी समय इंडियन एसोसिएशन द्वारा रेड बिल का विरोध किया जा रहा था। साथ ही लॉर्ड लिटन द्वारा बनाए गए प्रेस अधिनियम और शस्त्र अधिनियम वापस लेना पड़ा था। यद्यपि अभी कोई अखिल भारतीय राजनीतिक संगठन नहीं था, फिर भी यह विजय भारतीय राष्ट्रवादियों के लिए मार्ग प्रशस्ति का काम किया। उन्हें लगा कि संगठित होना अति आवश्यक है। लॉर्ड रिपन के काल में पास हुए इल्बर्ट बिल का यूरोपियनों द्वारा संगठित विरोध से प्राप्त विजय ने भारतीय राष्ट्रवादियों को संगठित होने का प्रयास कर दे दिया।